ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நேச்சுரலாக பியூட்டியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அதை எப்படி சாப்பிட்லான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது முக்கனி, அதாவது ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கோம், மேங்கோ எடுத்திருக்கோம், பனானா எடுத்திருக்கோம். இந்த 3 ஃப்ரூட்டையும் சேர்த்து அட் அ டைமில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சின பாலாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா இதில் கொஞ்சம் ஹனி இல்லைன்னா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். பனானா சாப்பிட்றது உங்களோட ஸ்கின்னை ரொம்ப நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இப்போது ஒரு வேளை ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, இல்லைனா ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, அன்ஈவன் டோன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பனானா சாப்பிட்லாம். ஸோ பனானாவை இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பனானாவே சஃபிஷியன்ட் தான் உங்களோட ஸ்கின் க்ளோவுக்கு. ஸோ ஒரு பெரிய பனானாவாக நீங்கள் எடுத்து இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பனானா சாப்பிட்றதுனால உங்கள் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரைஸாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக கூட இருக்கும். ஸோ ஒரு பனானா எடுத்து கட் பண்ணி வச்சதை நம்ம மில்கில் போட போகிறோம். ஸோ மில்கில் அது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். பனானா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னா அதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து பலாப்பழம் எடுத்துக்க போகிறோம். பலாப்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கணும், க்ளோவாக இருக்கணும், நம்மளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா வெளியே அப்ளை பண்ணுறதை விட நம்ம உள்ளே சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியே அப்ளை பண்ணுறது உங்களோட டேன் ரிமூவ் பண்ணலாம், உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளே சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். ஸோ நீங்கள் உள்ளே எடுத்துக்கிற ஃபுட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் தி பெஸ்ட் ஒன் ஜாக் ஃப்ரூட். ஸோ நீங்கள் ஒரு 3-4 ஜாக் ஃப்ரூட் எடுத்து அது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்றது வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், நல்லா ஃபிட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் ஃபேட் இல்லை. ஸோ இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுட்ட ஜாக் ஃப்ரூட்டை மில்கில் போட போகிறோம். ஆல்ரெடி அதில் நம்ம பனானா போட்டிருக்கோம். இப்போ செகண்டாக ஜாக் ஃப்ரூட் போட போகிறோம். ஸோ ஜாக் ஃப்ரூட்டும் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். ஸோ சாஃப்டான டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், யம்மியான மேங்கோ எடுத்துக்க போகிறோம். இது சம்மர் சீசன்றனால எல்லாருக்குமே மேங்கோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஸோ எந்த மேங்கோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு மேங்கோ எடுத்துக்கோங்க. சம்மர் சீசனோட ஃப்ரூட் மேங்கோ. ஸோ எந்தெந்த சீசனில் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சாப்பிட்றணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த் கிடைக்கும். சில பேர் மேங்கோ சூடு, சுகர் கண்டென்ட் இருக்குது, அதனால சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். பட் நீங்கள் அதை பாலோடு சாப்பிட்றப்ப ஒன்றுமே ஆகாது. ஸோ மேங்கோ வித் மில்க் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் தாராளமாக சம்மர் சீசனில் மேங்கோ சாப்பிட்லாம். ஏன்னா நேச்சரே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ மேங்கோவை குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க. ஒரு மேங்கோ எடுத்தாலே சஃபிஷியன்ட் தான். இப்போது இந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க அந்த மில்கில் போட போகிறோம். ஸோ இப்போது பனானா, ஜாக் ஃப்ரூட் அண்ட் மேங்கோ 3ம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஃபுட். இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் உங்களுக்கு பசிக்காது, ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3யும் தான் முக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முக்கனியும் சேர்ந்து நம்ம பாலோடு சாப்பிட்றப்ப எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா இதில் லைட்டாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சாப்பிட்லாம். வீக்லி 2 நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெயிட்டாக உங்களோட பாடி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லைனா ரொம்ப டல்லாக எனர்ஜியே இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்டக்கப்புறமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதை ட்ரை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் ஃபுட்ஸ், பியூட்டி ஹேக்ஸ், இல்லைனா ஃபேஸ் பேக், ஹேர் பேக், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஃபிட்.